சுரா சார், எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. நீங்க பார்த்து உட்காந்து காமா புக் படிச்சுட்டு இருக்கீங்க. நம்ம இசைப்புயல் ஏஆர் ரஹ்மானும் அவங்க ஒய்ஃபும் டிவோர்ஸ் பண்ணிக்க போறாங்களாம். கேள்விப்பட்டீங்களா? இந்த செய்தியை வந்து நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப வருத்தப்பட்டேம்மா. எனக்கு அதாவது ஏஆர் ரஹ்மான் எப்படின்னா ரோஜா படம் வந்துச்சு இல்லையா, ரோஜா படம் வந்து ஓடி அப்படிலாம் ஆன பிறகு புதிய முகம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் மேனன் ரேவதி நடித்து சுரேஷ் மேனன் டைரக்ட் பண்ண படம். அந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக். ரோஜா படத்துக்கு அடுத்து அந்த படத்துக்கு பிஆர்ஓ நான். அதனால் ஏஆர் ரஹ்மான் அந்த படத்துக்கு நேற்று இல்லாத மாற்றம் என்னது, கண்ணுக்கு மை அழகு, இந்த சாங்கில் இருக்கல, அந்த ரெக்கார்ட் பண்ணுற டைம்லாம் ரெக்கார்டிங் ஸ்டுடியோலேயே நான் வந்து பார்த்துருக்கேன். ஏஆர் ரஹ்மான் எப்படி இசையமைக்கிறார்ன்றதெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த படத்துக்கு பின்னணி இசையமைக்கும் போதும் கிட்டத்தட்ட பக்கத்துலேயே இருந்து பார்த்துருக்கேன். ஏஆர் ரஹ்மான் கூட பேசியிருக்கிறேன். அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கூட பக்கத்துலேயே உட்காந்து கூட பல விஷயங்கள் பேசியிருக்கேன். அப்போ இருந்தே ஏஆர் ரஹ்மான் வந்து பேசி அப்படின்ற அனுபவம் எனக்கு இருக்குது அப்படின்றத வச்சுக்கிடுவான். அப்போ இந்த செய்தியை வந்து நான் கேள்விப்படுறப்போ பார்க்குறப்போ மற்றவங்க பேசுகிறத சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. எப்படி அப்படின்னா, அதாவது திரையுலகத்தில் வரிசையாக வந்து இந்த மாதிரி மேட்டர்கள் நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. குடும்பத்தில் பிரிவு, இல்வாழ்க்கையில் பிரிவு அப்படின்ற விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இது வந்து பொதுவாக யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்ப்போம், இது நடக்கும், அதனால நம்ம ஆச்சரியப்பட மாட்டோம். அப்படி பிரிவு உண்டாகும்போது நம்ம எதிர்பார்த்தது தான் அப்படி நடக்கும். ஏஆர் ரஹ்மான் மட்டும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. எப்படின்னா, ஏஆர் ரஹ்மானும் சாயிரா பானு இவங்க 2 பேரும் அப்பப்போ ஃபங்க்ஷனில் வந்து இப்போ ரேராக தான் வருவாங்க. இருந்தால் கூட அந்தந்த ஃபங்க்ஷனில் அப்பியர் பண்ணுறப்போ அவங்க பேசுகிறது, நடந்துக்கிற விதம் இப்படிலாம் போது ஒரு ஆதர்ஷ தம்பதிகள் அப்படின்றாங்கல்ல, ஒரு ரோல் மாடல் மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னா ஏஆர் ரஹ்மானும் சாயிரா பானு இருக்காங்களே அது மாதிரி அப்படின்ற அளவுக்கு ஆழமாக மனசில் பதிஞ்சு போயிருந்த விஷயம். 29 வருஷன்றதுனா சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ திருமணம் ஆகி ஒரு 5 வருஷம் 4 வருஷத்தில் பிரிஞ்சு இப்படின்ற மாதிரிலாம் சமந்தா நாகராஜா இதெல்லாம் வந்து நடந்திருக்கும் சில ஆண்டுகள். ஆனால் இப்படி நடக்கிறது 29 வருஷம் வாழ்ந்து பிரிஞ்சுன்னு இருக்குல்ல, அநேகமாக பட உலகில் நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம். இன்னும் இதில் வந்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பொதுவாக பல பேர் வந்து ரொம்ப அவசர முடிவு எடுத்து அந்த டெம்பர் அப்படின்னு இருக்காங்களே, அந்த டெம்பர்மெண்ட்டில் இருப்பாங்க. ஏஆர் ரஹ்மான் வந்து எதையும் நிதானமாக ஹேண்டில் பண்ணக்கூடியவர். எதையும் மெச்சூரிட்டின்னு இருக்கும், எதுலேயுமே மெச்சூரிட்டி இருக்கும். உணர்ச்சிவசப்பட மாட்டார், யாரை பற்றியும் அப்படிலாம் ஆவேசமாலாம் பேச மாட்டார். எதையுமே நிதானமாக வெற்றி தோல்வி எதையுமே அப்படியே உணர்ச்சி வசப்படாமல், இப்போ ஆஸ்கார் விருது வாங்கி அப்படின்னா கூட அதை கூட கேஷுவலாக எடுத்துக்கிட்டு அப்படி டீல் பண்ணக்கூடியவர். அப்படிப்பட்டவர் வந்து ஒரு கணவன் மனைவி உறவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை ஏஆர் ரஹ்மான் வந்து பொதுவாக எந்த விஷயத்தையுமே மெச்சூர்டாக ஆழமாக கூர்ந்து கவனித்து செயல்படக்கூடிய ஏஆர் ரஹ்மானுடைய வாழ்க்கையில் எப்படி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த உறவில் வந்தக்கூடிய பிரச்சனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி இப்படி ஏதாவது இருந்தால் கூட ஏஆர் ரஹ்மானால் இந்த பிரச்சனையை பேசி தீர்த்துக்கிற முடியலையா அப்படின்றது இல்லையா, அது ஏஆர் ரஹ்மான்றதுனால எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. உண்மையாகவே ஏஆர் ரஹ்மான் வந்து பொதுவாக எந்த மேட்டரையுமே டீல் பண்ணுவார், எந்த மேட்டரையுமே சமாளிச்சிருவார். எதையுமே ஓரளவுக்கு அனுசரித்து அதை பக்குவமாக டீல் பண்ணி எப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் டீல் பண்ணவர். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து எப்படி இந்த விஷயத்தை வெளியே இந்த அளவுக்கு வரக்கூடிய அளவிற்கு அப்படி எப்படி ஏஆர் ரஹ்மானுடைய வாழ்க்கையில் நடந்துச்சுன்றதான் எனக்கு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. தொடர்ந்து திரைப்பிரபலங்கள் எல்லாமே டிவோர்ஸ் வேறு வாங்கிட்டு வராங்க. இந்த நிலையில் ஏஆர் ரஹ்மானும் இப்படி ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணது எங்களை மாதிரி அவருடைய ஃபேன்ஸ்க்கு எல்லாமே ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் சார். உண்மையை பார்த்தா ராமராஜன் நளினி அந்த பிரிவு வரும்போது நான் நளினிட்டே ஃபோன்லேயே கூட சொன்னேன், ஏமா நீங்கள் 2 பேருமே அப்படி பிரியக்கூடாது, சேர்ந்துருக்கணும் அப்படின்னு. சுரேஷ் மேனன் ரேவதி 2 பேரும் பிரிஞ்சிருக்கும்போது பக்கத்துலேயே 2 பேரும் பக்கத்தில் இருக்கும்போதே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே நான் சொன்னேன், நான் ஒரு வெல்விஷர், நீங்கள் 2 பேரும் வந்து பிரியவே கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் எனக்கு பழக்கம். ஜிவி பிரகாஷ் அப்பா வந்து எனக்கு நண்பர், ஃப்ரெண்டு. சைந்தவியும் ஜிவி பிரகாஷும் பிரிஞ்சு அப்படின்னு வரும்போது உண்மையாகவே நான் வந்து மனப்பூர்வமாக அவங்க குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரியே நான் மனசுக்குள்ளே வருத்தப்பட்டேன். அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் சாயிரா பானு இந்த திருமண வாழ்க்கை இப்படி வந்து அனௌன்ஸ் பண்ணி இப்படின்னு இருக்குது. கலப்போக்கில் அடுத்து என்ன அப்படின்றது நமக்கு ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் நமக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த செய்தி அப்படின்றது வெளியே வந்திருக்குல்ல, இதை பார்க்கும்போது எப்படி நீ வருத்தப்படுறியோ, மக்கள் இப்படி வருத்தப்படுறாங்களோ, மக்கள் இப்படி தங்கள் வீட்டிலேயே ஒரு சம்பவம் நடந்தால் எந்த அளவுக்கு கவலைப்படுவாங்களோ, அந்த மாதிரி நானும் மக்களுடன் சேர்ந்து கவலைப்படுகிறேன்.